ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம எப்படி ஹோட்டல் ஸ்டைல் ஒயிட் குருமா செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, 2 பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. மசாலா அரைக்க தேங்காய், பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை, இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள், சோம்பு. நமக்கு என்ன காய் வேணுமோ எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்குங்க. கொஞ்சம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 2 பட்டை, அந்த கிராம்பு, ஏலக்காய் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்த பொருளை அதில் போட்டுக்குங்க. நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. எல்லாம் ஒரு 2 மினிட்ஸ் வதக்குனா போதும். அதுக்கப்புறம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினோன்னே தக்காளியும் போட்டு வதக்கிடுங்க. அதுவும் ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். நம்ம நறுக்கி வச்சுருந்த காய்கறிகளையும் அதிலேயே போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கிடலாம். இது வதங்கிறதுக்குள்ளாரையும் நம்ம மசாலாவை அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்து இதிலே ஊற்றிட வேண்டியதான். காய் ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ இந்த மசாலாவெல்லாம் அதில் ஊற்றிட்டு அது தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு எல்லாம் போட்டுக்குங்க. அந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரலும் கொதிக்கணும். அதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்குங்க. எல்லாம் நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் சிம் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொதி வரணும். நல்லா கொதிக்கணும். காயும் வேகணும். அவ்வளோதான், ஓரளவுக்கு வெந்துடுச்சு. காயும் வெந்துடுச்சு, மசாலா வாசனை போயிடுச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஹோட்டல் ஸ்டைல் ஒயிட் குருமா ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு இது சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் வச்சு கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.